ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னன்னாக்கா ஒரு ரசப்பொடி தான் செய்யலான்ட்டு இருக்கிறேன். வாங்க காமிக்கலாம். அதுக்கு தனியா கொஞ்சம், மிளகு சீரகம், துவரம் பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றல, அப்படியே ட்ரையாகவே வறுக்க போகிறேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் வறுத்துக்கிறேன். காஞ்ச மிளகா போட்டுறேன். நான் பின்னாடி வரும், அதனால இப்படி போட்டு வச்சுட்டோம்னா வராது. துவரம் பருப்பு நான் நிறைய செய்யல, சும்மா கொஞ்சம். இது ஒரு 2 நாளைக்கு செய்யலாம். இதை வச்சு கொஞ்சமாக செய்கிறேன் நான். ஒரு 10 பேருக்கு ரசம் வைக்கலான்னு வச்சுக்க. அந்த மாதிரி இந்த பொடி பண்ணிட்டா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் நிறைய தான் செய்யல, நம்ம வீட்டுக்கு தேவையா இருக்கு இல்லையா, அதனால இதே அப்படியே வீடியோ போடலாம்னு பண்ணிக்கிறேன் நான். இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், ரோஸ்ட் ஆகிட்டு இந்த அளவுக்கு ஆனால் போதும். அவ்வளோதான். அடுத்தது கடலைப்பருப்பு. எல்லாமே தனித்தனியாக வச்சா தான் அந்த இது கரெக்டாக வறுபடும். இல்லைன்னா ஒன்று ரோஸ்டாகவும் ஒன்று தீஞ்சிடும். வெந்தயம் நீங்கள் கடலைப்பருப்பு எல்லாமே 2 ஸ்பூன் தான். மிளகு சீரகம், காஞ்ச மிளகா ஒரு 5, காஞ்ச மிளகா அதெல்லாம் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, வெந்தயம் கூட கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன்னே, ஒரு 1/2 ஸ்பூனு. இது ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் ஆகிட்டு அதில் பூண்டு இடிச்சிக்கிறேன். இடிச்சு போட்டால் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு ஆனால் போதும். வெந்தயம் கொஞ்சம், நிறைய போடுறதுல சும்மா கொஞ்சம். அவ்வளோதான். இது பூண்டு மட்டும் இது எண்ணெயில் தான் இதாகணும். இதில் வச்சுட்டு இது ரோஸ்ட் ஆகணும். இது கொஞ்சம் எண்ணெயில். பூண்டு மட்டும் எப்பவுமே எண்ணெயில் வரணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகும். பூண்டு ரோஸ்ட் ஆனால் தான் பொடி வந்து கெடாமல் இருக்கும். பூண்டு உரிச்சியும் போடலாம், தோலோடவும் போடலாம், நல்லது. நான் தோலோட சிறு பூண்டாக இருக்கிறதுனால இடித்து போட்டுக்கிறேன். பெரிய பூண்டாக இருந்தால் உரிச்சிட்டு நசுக்கிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். அது வந்து ரோஸ்ட் வரணும். அப்போ தான் வந்து பொடி கெடாமல் இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும்.
இதுலேயே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இன்னும் கூட போடலாம், ரசத்துக்கு நல்லது. ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போதும். இவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதும், அவ்வளோதான். ஆறணும் இப்போ எல்லாம். இது கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆறுன பிறகு பொடி பண்ணிக்கிறேன். பொடிக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான். இதை ரன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி பண்ணி சும்மா குறை நாட்டணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும் ரசம். அப்பப்போ இப்படி கை வச்சு இந்த மிளகா அப்படி குத்தி இன்னும் கொஞ்சம் பதம்பா ரசப்பொடி ரெடி. இவ்வளோதான் ரசப்பொடி. இப்போ இது நான் ரசம் வச்சு காமிக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு நான் அதே கடாயிலே செஞ்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக, நிறைய வேண்டாம். கொஞ்சம் கடுகு ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் அதில் போடல, ஆப்ஷன் இல்லை, நான் இந்த எண்ணெயிலே போட்டுருவேன். இப்போ புளி தக்காளி கரைச்சி வச்சுக்கிறேன், இதில் ஊற்றிடலாம். அது கொதிக்கிட்டோம். உப்பு, தண்ணி ரசத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்குவேன். கொஞ்சம் சர்க்கரை, ஒரு அரை சர்க்கரை, அவ்வளோதான். இதுலேயே சர்க்கரை போடுறோன்னாக்கா ரசம் புளிப்பாக இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அது புளிப்பு ஸ்வீட் சேர்ந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால அப்படி நான் பண்ணுறது, சர்க்கரை போடுறது. இப்போ காமிப்பா. இப்போ நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, இது கொதி வந்துச்சு. இந்த கொதி வந்தோடனே இது ஒரு ஸ்பூனு, அவ்வளோதான். இப்போ ரசம் ரெடி. அவ்வளோதான், இது கொதி வந்தது, சரியா போச்சு. ரசம் ரெடி. வேணா கொத்தமல்லியே கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி மேலே போட்டுடலாம். ஓகே, சரியா போச்சு. இந்த பேர் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொள்ளு ரசமாக வைக்கலாம். கொள்ளு கொஞ்சம் வேக வச்சுட்டு, யாருன்னா அது கோல்ட் ஆகிட்டு சளி பிடிச்சிருந்தாக்கா கொள்ளு வேக வச்சு இந்த மாதிரி ரசம் இப்படியும் இதை அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பொடி ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.